அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் மே 31 முடிவதற்குள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது 20ஆம் தேதி முதல் சுக்கிரன் வலுவாக குருவுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது மிகவும் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது நிச்சயமாக 7.5 சனியில் நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு வலுவாக இந்த தருணத்தில் ஏற்படுகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும், அது மட்டுமல்லாது 31/5/2024 முடிவதற்குள் பல கிரகநிலைகள் இணைந்து ரிஷபராசியை வலுப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக குரு சுக்கிர யோகம் மிகவும் வலுவாக 20ஆம் தேதியிலிருந்தே குரு சுக்கிர யோகம் வலுவாக கிடைக்கிறது. புத ஆதித்ய யோகம் 24ஆம் தேதியிலிருந்து புதன் வலுவாக இணைவதால் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் முக்கூட்டு கிரகங்களும் இணையக்கூடிய யோகமும் பல்வேறு வகையில பல வகையான யோகங்கள் நிறைந்த இந்த தருணத்தில் 31 மே மாதம் முடிவதற்குள் பல்வேறு வகையில யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கிரக நிலைகள்ல மாற்றம் ஏற்படாத கிரகங்களாக மிக வலிமை வாய்ந்த கிரகங்களாக உள்ள குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பானது பார்க்கப்படுகிறது. இதிலும் மிக வலுவாக நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. திருக்கணிதத்தின்படி அவருடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே இனி பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க கும்பராசியில் வீற்றிருக்கக்கூடிய சனி. அது மட்டுமல்லாது தனது பார்வையை மிகவும் வலுவாக மேசம், சிம்மம் மற்றும் விருச்சகம் ஆகிய இடங்களில் சனி பகவான் அதீதமாக செலுத்துகிறார். சனி பகவானின் பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல தடைகள் விலகி புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் என பலவற்றில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள்ல நல்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ஜீவனக்காரகன், கர்மக்காரகன், ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக அவருடைய அமைப்பின் காரணமாக நீங்கள் எந்த பணியை, உத்தியோகம், தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்தாலும் அதை சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக மீனராசியிலும், மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் வீற்றிருக்கின்றனர். இந்த 2 கிரக நிலைகளுமே தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இனி நிழல் கிரகங்களால் நிஜ வாழ்க்கையில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. நிழல் கிரகங்களால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியான வெற்றிக்குரிய பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. நிழல் கிரகங்களுடைய பங்களிப்பு இனி வரக்கூடிய தருணங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக ரிஷபராசியில் வீற்றிருக்கிறாருங்க. அவருடன் இணைந்து அதீத பலத்துடன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சுக்கிரன். 20ஆம் தேதியிலிருந்தே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே மே 31 முடிவதற்குள் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கலைத்துறை, அரசியல் துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைக்கும். இதுவரை இல்லாத அளவிற்கு புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பும் மக்கள் மத்தியில்
செல்வாக்கும் உயர்ந்து கிடைக்கக்கூடிய ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக பாதியில் நின்ற பணிகள், தடையை சந்தித்த சுப நிகழ்வுகள் என அனைத்தையும் சிறப்பாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் குருவும் பல வகையில நன்மையை நிறைந்து கொடுக்கிறார். ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக கன்னிராசி, விருச்சக ராசி மற்றும் மகர ராசி ஆகிய ராசிகளின் மீது பதிவதால் பல்வேறு இடங்கள் வலுப்படுத்துகின்றன. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும், நிதி சார்ந்த நெருக்கடிகளும் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது ரிஷபராசியில் சூரியனும் வலுவாக வெற்றிருக்கிறார். 31ஆம் தேதி வரை ரிஷபராசியில் தான் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வெகு அளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் குறைகிறது. சூரியனின் அமைப்பு காரணமாக ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைந்துள்ளது. மட்டுமல்லாது வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் 24ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. முக்கூட்டு கிரகங்கள் இணைவது, சுக்கிரனுடன் இணைவது புத சுக்கிர யோகம், முக்கூட்டு கிரக யோகம் என பல யோகங்களை இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் சிக்கல் இல்லாமல் பயன்படுத்தி அவற்றின் பலனை அனுபவிப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பூமிகாரகன், மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 31ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார். அதற்கு முன்னதாக குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே மங்களகாரகனுடைய மாறுதலும் பல வகையில சுப நிகழ்வுகளை சிறப்பாக கைகூட்டி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வருமானம் வரக்கூடிய வகையிலும் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை பூமிக்காரகன் மங்களக்காரகனான செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை விருச்சக ராசியிலும், 27 வரை ரிஷப ராசியிலும், 29 வரை மகர ராசியிலும், 31 வரை சனியுடன் இணைந்து கும்பராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் என பல இடங்கள்ல மாறி சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுப்பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக பல பணிகளில் உள்ள தடைகள், மந்தமான சூழ்நிலைகள் விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த மே மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் கிடைக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நவ கிரகங்களின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில் மற்ற விஷயங்களில் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு குரு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பது நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவருடன் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைந்திருப்பதால் சற்று அலைச்சல் ஏற்பட்டாலும் குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நன்மைகள் வெற்றிகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் மிக வலுவாக சுக்கிரனும் இணைந்து ஆட்சி பலம் பெறுவதால் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக 7.5 சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு. சுப நிகழ்வுகளில் இருந்த வில்லங்கங்களை சரியான முறையில் நன்கு அறிந்து அவற்றிற்கு ஏற்றவாறு நல்ல பல முடிவுகளை எடுப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவில் சந்தித்து வரக்கூடிய சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றமாக மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவரும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைவது நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் சந்தித்து வரக்கூடிய உத்தியோகம், தொழில் மற்றும் கலைத்துறை, அரசியல் துறை ரீதியான பணிகளில் உள்ள பல சிக்கல்களை களைவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது மக்களிடையே நேரடியாக தொடர்பு உள்ள துறைகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும்
முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் புதிய விவசாய நிலம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் 4 இருப்பது கும்பராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்கார பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.